ஹலோ ஸ்படன்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலுக்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து ஸ்படன்ஸையும் நான் வருகை என்று வரவேற்கிறேன். இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிராணி 2 தான் விளையாட போகிறோம். ஸோ போன கேமில் நம்ம ஆயா வச்சு நம்ம பாயா போட்டோம். இன்றைக்கி இந்த ஆயா ஓடி போய் அவன் புருஷன் ஆயப்பனை கூப்பிட்டு வந்துக்குது. ஸோ அந்த ஆயப்பனை ஆச்சு புழகிறதுக்கு நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோமா? ஓகே, ஈஸி மோடு வச்சுட்டே போவோம். என்னடா பெரிய டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தேன், பட் ஈஸி மோடுங்கிற அப்படின்னா இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரிங்களா, அது இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஒத்துக்கிறேன் உங்ககிட்ட. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டே 1 பிக் பாஸ் வீடு மாதிரி. நேரம் இரவு 12 மணி, முதலாம் நாள். ஆனால் இங்கே 5 நாள் போச்சுன்னா அவ்வளோதான், முடிச்சிருவாங்க. அங்கே 100 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். ஓகே, ஸோ குடுக்குன்னு ஓடி போய் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தோம்னா நடக்கிற சவுண்டு கேட்குது. அதுக்குள்ளே அடப்பாவிங்களா, என்னடா அதுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தேன். இங்கே ஒரு ஆட்டோ பஸ்ஸை உட்காந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆயப்பன். என்னடா வளர்க்குற? சரி பரவாயில்ல, அந்த அரைச்சல் நமக்கு எதுக்கு, நாம் மேலே போவோம் போலே, மேலே 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 போவோம். அதுக்குள்ளே என்னடா மழை நடக்கிற சத்தம் கேட்குது. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சவுண்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே யாரும் வரல, போய் நம்ம ஆயாவை வர வைப்போம். இந்த ஒரு சவுண்டு போட்டால் ஆயா வந்துடுவா. வந்தால் நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ, பக்கத்தில் இருந்துருப்பான்னு நினைக்கிறேங்க, உடனே வந்துட்டா. சரி ஓகே, நீ உள்ளே போடி, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உன்னை கொள்ளை போகிறேனே, மேலே போய் விடு, விடு போடிய. அவ்வளோதான், கிராணி கான் ஃபார் 2 மினிட்ஸு. ஓகே, இந்த கிராணியை தேடி ஒரு கிராண்ட்பா, அதாவது ஆயப்பா வந்திருக்காப்புல. ஓகே, படா பிக்கலி பையன் திரும்பி பார்த்து தான் மாட்டியிருக்கான். கேம் இருக்கான். இங்கே எதாவது கிடைக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்தேன், பட் கிடைக்கல. சரி ஓகே, மேலே போவோம். கிச்சன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோறு இருக்குன்னு நினச்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அங்கே கீழே இவங்க வளர்க்குற அவங்களோட கொள்ளு பேரனுக்கு சோறு வச்சுருக்காங்க, அதுவும் சிக்கன் பீஸாக வச்சுருக்காங்க. விளங்குவாங்களா? சரி ஓகே, இங்கே என்ன இருக்குது? வெப்பன் கீ. இந்த வெப்பனை தூக்கி இவனுங்க 2 பேரையும் சப்புன்னு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருக்கு, அதை படிச்சுக்குவோம். ஓகே, கீழே போகலாமா? கீழே போயிடும். ஓகே, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், ஆயப்பன் வரல, ஸோ அதனால் கீழே போயிடுவோம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. பார்க்க மேலே வெஞ்ச் இருக்குது. சரி, இது மூலியமாக அப்படியே கக்கூஸ்குள்ளே போயிடலாம். கக்கூஸ்குள்ளே இது ஆயப்பன் ஆயிருந்துட்டு தானே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு, சரி பரவாயில்ல, எதுவும் தானே 5 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குதிச்சு வச்சுட்டேன். குதிச்சு எதுவுமே இல்லை. பட் கேமில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்ம எந்த பொருளை பார்த்தாலுமே சரி, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. முன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹைலைட் பண்ணிலாம் இருக்காது, பட் இப்போ வந்து ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இதை திறந்து ஷார்ட் கன் போய் எடுப்போம். வந்துடாதரா ஆயப்பா, நான் எடுக்கிற வரைக்கும் வந்துடாது. பார்த்தீங்களா, கொஞ்சம் அதை வெட்டி வந்து எல்லோ கலர் மாதிரி. ஓகே, 2 புல்லட்டை ரீலோட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். எங்கன்னா அந்த ஆயப்பனை கொள்ளத்தான். ஓகே, வெளியே வருவோம். ஆயப்பனங்கி ஆயப்பா வாடா. சும்மா வந்துடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்களா வர மாட்டேங்கிறான். இந்த கீபோர்டை திறந்து ஒரு 2 தட்டு தட்டினோம்னா ஆயா எங்கே இருந்தாலும் வந்துடும். பட் இப்போதைக்கு அடிச்சு போட்டிருக்கனால வராது. இதை தட்டி விட்டோம்னா கண்டிப்பாக ஆயப்பா வருவான். அந்த ஜாடிக்கு அவன் ரியாக்ட் பண்ணுவான். எதுக்காக அந்த ஜாடிக்கு அவன் ரியாக்ட் பண்ணுறான் யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்போ அந்த ஆயப்பா வருவான், அவன் நான் பறக்க விட்றேன். ஏண்டி ஆயா வருது, சூட்டு சாவு போ அந்த பக்கம். நீ இங்கே போயிட்டு ஆம்பளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன் ஆயப்பனை கூப்பிட்டு வந்தியா? அவனுக்கு இப்போ உழுது போராடி. ஐ சி யூடா, நான் தான் உன்னையே பார்த்தேன், தெரிஞ்சு வச்சுக்கோ. போ இப்போ பாரு, உன் ரூமுக்குள்ளே போயிட்டு நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த திறந்தோம்னா சேஃப் கீ. ஓகே, ஏதோ தூக்குடா. ஐயோ, இந்த கேமில் பொருள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி ஓகே, இப்போ இந்த கதவை திறந்து உள்ளே போய் அப்படியே போனோம்னா சேஃப். ஓகே, நமக்கு ஒரு பஞ்சரிச்சிச்சு இங்கே. அதுக்கு மேலே ஸ்பார்க் புல்லட் கிடைக்குது. சரி ஓகே, அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து 2 புல்லட்டையும் லோட் பண்ணிக்குவோம். அங்கே ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லட் பார்த்தேன், ட்ராக்கு மேலே ஓகேங்களா. அவங்க வந்து 2 புல்லட் இருக்குது. அது அப்படியே கிடக்கு பதக்கு உதக்கு ஒன்று இப்போ ஒரு 2. ஓகே, ஏன் இப்போ மெதுவாக சொன்னால் அது எடுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே, இங்கே இருக்குது டோர் லாக். ஓகே, அது யூஸ் ஆகாது. நீங்கள் மேபி ஹார்ட் மோட், எக்ஸ்ட்ரீம் மோடெலாம் வச்சிங்க அப்படின்னா கிராணி கிராண்ட்பாவை ஒரு இடத்துக்கு, அதாவது மெயினாக அந்த ஆயாவையும் அந்த ஆயாப்பனையும் ஒரே இடத்துக்கு வர வச்சுட்டு அவங்கள உள்ளே லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் கிடைக்கும்.
டைம் சும்மா அவங்க தட்டிட்டு வர வரைக்கும் ஒரு டைம் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு கிழவனோட பீஸ் எடுத்துகிட்டு போவோம். இது எடுத்துகிட்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணுவோமா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே எவன் எண்ணத்தை கிழிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். சரி, இந்த கருமத்தியெல்லாம் பார்க்க நீ தலையெழுத்துறா. சரி, தூக்கி போடு. அப்படி இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இது வந்து அவனோட மூஞ்சியா. சை, பார்க்கவே சகிக்கலை. ஓகே, இந்த இடத்த போய் திறந்து வச்சுட்டு போயிடும். இன்னொரு வாட்டி திறந்துட்டு இருக்க தேவையில்ல. அதுவும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திறந்தோம்னா ஆயெல்லாம் சவுண்டு போட்டு வந்துடும், அதனால தான். ஓகே, இங்கே போடு, ஓடு, டோரு, மூடு, இந்த கண்ணெடு. ஓகே, எடுத்தாச்சு. போய் நான் ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறோமா அப்படின்னு வடிவில் மாதிரி நின்றுக்கிட்டு அந்த ஆயாவையும் ஆயப்பனையும் வர வைப்போம். ஓகே, பக்கத்தில் இருந்த லேம்பை தட்டி விட்டேன். ஸோ அந்த சவுண்டுக்கு எங்கே இருந்தாலும் ஆயா வருவா. வந்துட்டாளா, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. சாவு, சாவு. ஆமாம், நீ ஒரு ஆம்பளை கூப்பிட்டு வரேன்னு சொன்னி. அந்த ஆம்பளை எங்கே? வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. டே ஆம்பளை, வாடா. எங்கடா? டேய் டேய், வாடா. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். மறுபடியும் ஐசியூவான், வாடா. ஒருத்தங்க உன ஐசியூ 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 ஐசியூன்றான், அங்கேயே படுத்துறான். சரி, ஓகே, கீழே போயிட்டு அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த விஞ்சை டே என்னடா அந்த கேமில் இதை எடுக்கவே முடியல. சரி, ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஆஹா, ஹெலிகாப்டர் கீ. சூப்பர் 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 சூப்பர். இப்போ கீழே போயிட்டு சீவேரில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து விட்ருவோம். இல்லாட்டி அந்த பக்கம் போகும்போது அந்த இது பிடிச்சிரும். ஸோ ஃபோட்டோவோட இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது. இது வந்து அவனோட கால் 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 கால். அவன் கால் ஏன் இப்படி இருக்குது? ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் ஆயா சமைக்கும் போது போய் காலை விட்டான்னு நினைக்கிறேன் அடுப்புக்குள்ளே, அதனால தான் அப்படி வெந்து போய் கிடக்குது. சரி, ஓகே, இங்கே என்ன இருக்குது? போட் ஸ்டேரிங். ஓகே, ஹெலிகாப்டர் ஸ்டேரிங் மட்டும் போகிற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். இங்கே என்ன இருக்குது? டட்டே. ஓகே ஓகே ஓகே, இதுதாங்க இருக்கிறதுலே ஒரு கேவலமான விஷயத்துக்காக தேவைப்படுது. டக்கு டேப்பு போடாங்கு. என்னடா லாஜிக் இது? அதெல்லாம் எப்படா யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மூஞ்சி இது மூஞ்சிக்கு இல்லை, வேணாம், இதை நான் சொல்ல வரும்ல. இந்த ரைமிங் என்னன்றது நீங்கள் கமைச்சு கேட்டீங்க. முன்னாடி கூட வந்து மூஞ்சி. இது என்னது? சரி, ஓகே, குதிச்சோம்னா ஐயோ இவ்வளோ நேரம் நல்லா தாண்டா இருந்தேன், திடீர்னு கீழே வந்து காலை உடச்சிக்கிட்டான். இப்போ பாருங்க, நொண்டி நொண்டி நடப்பான். இப்போ என்ன பண்ணலான்னா, கன் எடுத்துகிட்டு போய் புல்லட்டு தேடுவோம். புல்லட்டு இங்கே ஒரு 2 புல்லட் இருக்குது. அதை மறுபடியும் லோட் பண்ணிக்குவோம். 1 2. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, போ 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 மறுபடியும் போய் அதே பொசிஷன்லேயே அடிப்போம். ஆயா வாயவா வாயவா, அதே இடத்துலேருந்து வரா. அதே மாதிரி அடி வாங்கி சாவு 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 சாவு. இப்போ ஆயப்பன் இந்த பக்கம் தான் வருவானா? அதே மாதிரி எல்லாமே லூப் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஓஹோ, இல்லை, பக்கத்தில் வந்து வரப்பில் ஐசியூவா? போடா ஐசியூவுக்கு நீ. ஓகே, இப்போதைக்கு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க தேவையில்ல. மேலே அந்த ஆயாவும் ஆயப்பனும் ஏற மாட்டாங்க. ஏறவும் வச்சுருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தூக்கி போட்டு நம்மளை பிடிச்சி சாத்திடுவாங்கல்ல. ஐயோ, இவன் வேறு ஒருத்தன் ஆனவனை கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிறான். கொஞ்சம் ஒழுங்காக தான் போயேன்டா. சரி, ஓகே, ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயாவை போட்டு தள்ளுறதுக்கு யூஸ் பண்ண அந்த கிளாஸ் ஃபியூஸா, அது என்னது? கிளாஸ் ஃபியூஸ் தான் நினைக்கிறேன். அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். முதல்ல ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி ஓகே, ஹெலிகாப்டருக்கு சாவி போட்டு ஓட்டணும். ஹெலிகாப்டர் அப்படி சாவி போட்டு ஓட்ட முடியும்? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. நான் தெரிஞ்சு ஹெலிகாப்டர் சாவி போட்டு ஓட்டுற மாதிரிலாம் இருக்கு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுப்போம். அதான் அந்த ஒரு அனிமேஷன். சரி, ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் தான். இதை தூக்கிட்டு போவோம். தூக்கு 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 மேலே போயிட வேண்டியதான் அப்படியே தூக்கிட்டு. இப்போ இங்கே ஒரு போட்டு மறுபடியும் நம்ம ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா முடிச்சு. அது அப்புறமா பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா கன்று மேலே ஒரு கேம் விளாடணும். ஹெலிகாப்டருக்கு தூக்கு. ஏடா முடியல. தூக்கு. டேய் டேய், ஐயோ, பார்த்தீங்களா 2 பெட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா படுத்துவோம். போட்டிருக்கு ஒன்றா படுத்து தூங்கி நான் பார்த்ததே இல்லை. நான் 2 பேரையும் சுட்டு ஒரே இடத்துல படுத்து வச்சுருக்கேன். ஆனால் அவங்க ஒன்றா தூங்கி நான் பார்க்கல. சரி, ஓகே, இப்போ இந்த வழியாக போயிடுவோம். கண்ணை தூக்கு, கண்ணை தூக்கு. ஓகே, மேலே போயிட்டோம்னா அவ்வளோதான், முடிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாடு ஜாலியாக எஸ்கேப் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இந்த பக்கம் போயிட்டு நான் 2 புல்லட் லோட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த சைடில் ஒரு பொட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்தீங்கன்னா ஸ்லெண்டர் மேன் அவனை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னே தெரில. இதே மாதிரி தான் கிராணி மேனில் பார்த்தோம். அவனோட பொண்டாட்டியான ஏஞ்சல்னாவை ஒரு இடத்துல அவங்க அம்மா தொங்க விட்டு வச்சுக்குது. இந்த இடத்துல என்னன்னா கட்டி வச்சுக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? என்னடா பண்ணி வைக்கிறீங்க அவனை? சரி, கட்டி வைக்கிறது கூட பரவாயில்லைங்க. அவனோட டிக்கியில் என்னத்தையும் ஒன்று சொருகி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு பொருள். அது ஒரு சாவியாக இருக்கலாம்,
இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீலாக இருக்கலாம். சாவி வச்சு என்ன பண்ணீங்க? ஸ்டேரிங் வீலை வச்சு என்ன பண்ணீங்க? சரி ஓகே, இந்த கிளாஸ் பீஸ் இங்கே போட்டு போய் துப்பாக்கி எடுத்துடுவோம். எனக்கு துப்பாக்கி தான் தேவைப்படும். ஓகே, எனக்கு அதாங்க புரியல, எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. அவன் பெட்டெக்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சரி ஓகே, இது இப்போ கீழே வரும், அதை யோசிக்க வேணாம், சிரிப்பு தான் வருது. ஓகே, சரி மேலே வரும் சுடு. ஓகே, எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரி ஓகே, நிறைய புல்லட் எடுத்து வச்சுக்கோ. இப்போ அது கீழே வரும், ஒரே சுடு போடு. ஓகே, புல்லட்டை ரீலோட் பண்ணிவிட்டு கீழே போட்டு கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபியூஸை ஏன் இந்த இடத்துல வைக்கணும்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். இது எப்படி போனீங்கன்னா அது கீழே விழுந்துடும். அதாவது கிளாஸ் ஃபியூஸை வைக்காமல் போனீங்கன்னா நீங்கள் போய் கிச்சனில் விழுந்துருவீங்க. அப்புறம் ஆயப்பன்னு பார்த்துட்டு பிறந்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஃபியூஸை இங்கே லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகே, அந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்ப அது மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபியூஸை வைங்க. ஒரு பக் ஆகிட்டு போகிறதுனால வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹேண்ட் கிரைண்ட் இதை வச்சு இந்த ஹெலிகாப்டர் கொளுத்திடலாம் தான் பார்த்தேன். இல்லை, இது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவரோட கொளுத்திட்டு வச்சுன்னா எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டேன். சரி ஓகே, இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கலான ஹெலிகாப்டர். அது ஏன் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஓகே, முதல்ல இந்த கிரானைட் எங்கேயே தூக்கி போட்டு ஒருவேளை ஆயப்பன் இங்கே வந்து சிசிடிவி கேமரா பார்க்க வந்தானா அவன் அப்படியே போட்டுற வேண்டியதான். ஐ மீன் கொண்டு போட்டுறது. ஓகேங்களா? ஓகே, அப்போ போய் டீசல் எடுத்து டீசலாக பெட்ரோலா ஃபியூவல் அப்படின்னு எழுதிருக்கு. சரி ஓகே, கரெக்டாக ஃபுல்லாக அடிச்சிடுவோம். முதல்ல பாதி அளவு, அப்புறமா முக்கால்வாசி அளவு, இப்போ முழுசாக ஊற்றணும். இந்த கேமில் இதை முழுசாக ஊற்றினா மட்டும்தான் ஆப்ரேட்டே ஆகும். இல்லாட்டி சம்திங் வேண்டாங்கன்னு போயிடுவாங்க. அதுக்கு உள்ளே போட்டு வச்சுக்கிறேன். போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ அடுத்துட்டு போய் தான் ஒரு கேவலமான விஷயத்தை தூக்கிட்டு வரணும். என்னது? ஆயப்பா வரல. சரி ஓகே, டக் டேப். இதுதாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப கன்றாவியான ஒரு விஷயம். ஏண்டா, ஒரு ஹெலிகாப்டர் ஃபேனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது உடஞ்சி போச்சுன்னா திரும்ப முழுசாக ரீப்ளேஸ் பண்ணோம். நீங்கள் என்னடா டேப் போட்டு சுற்றுறீங்க? சென்ட்ரலில் கூட அதான் சுற்றி வச்சுருப்பானுங்க போல் இருக்கு. ஐயோ, நம்பவே முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க சீனரி சச்செல்லாம் மாற்றிருக்காங்க. நம்ம ஒன்று அப்டேட் பண்ணிடுறாங்க. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மெயினாக ரொம்ப டார்க்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கமாக போயிட்டு அந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நம்மளை தேடி திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சூப் பொசிக்கிற வேண்டியதான் 2 பேரையும். ஓகே, அதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். டாய் ஆயப்பா, ஆயம்மா, சென்ட்ரிண்ணா, ஸ்லெண்டர்மேன், ஏஞ்சல்ண்ணா, எவனும் வராதிங்கண்ணா என் பின்னாடி சுட்டுருவேன். ஓகே, அவ்வளோதான். ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட இந்த கேம் முடிஞ்சு. ஓகே, போமா. அதுக்கு முன்னாடி இந்த கிரானைட் எடுத்து நம்ம வெளியே போகிறத செலிப்ரேட் பண்ணுற விதமாக வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். இதை போட்டு இங்கேருந்து ஓடி போயிருங்க, இல்லாட்டி நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஓகேங்களா? என்ன ஆயப்பன் இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இப்போ வண்டியில் ஏறுவோமா? என்னப்பா போமா? ஸோ ஹெலிகாப்டர் பயங்கரமாக சவுண்டு போட்டுனுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹெலிகாப்டர் ஒரு புக்கை படித்து ஓட்ட கற்றுக்கிறதா? டேய், இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான்டா. சரி, அதெல்லாம் இதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு கிளம்புவோமா? என்ன ஆயா, அடுத்த தடவை போயிட்டு ஒரு நல்ல ஆம்பளையாக கூப்பிட்டு வா. இவன் என்னன்னு தெரில, என்கிட்ட பட்டப்பைய மாதிரி அடி வாங்கிட்டான். சரி ஓகே, பாய் பாய் பாய். டேக் ஆஃப் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க? ஓகே, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. த எண்ட். ஓகே, இந்த கேம் நான் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேம்ஸ் ட்ரை பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நம்மளோட சேனலை கொஞ்சம் வளர்த்தி விடுங்க ஸ்பாட்டன்ஸ். வீடியோ பார்த்துருங்க அனைத்து ஸ்பாட்டன்ஸ்க்கும் நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஸ்பாட்டன்ஸ்.